ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ட்ரெஸ்லாம் அழகாக போட்டு வந்திருப்பாங்க. இப்போ சாங்கு அங்கே வந்தோடனே அண்ணி நம்ம எல்லாருமே வந்துட்டு நீட்டாக தானே ட்ரெஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி கேட்கவும் இதுக்கு வந்துட்டு ஏஜென்ட் சொல்கிறான், ஆமாம் இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸை பாருங்க, இவங்கெல்லாம் பார்த்தா நம்ம டிவிலே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு டேகோ சொல்கிறான், என்னது டிவிக்கு போறியா, அதை பற்றி மறந்துடும், ஓன் ட்ரெஸ் தான் காமெடியாக இருக்குது, பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கலாச்சிட்ருக்காங்க. அப்போ சாங்கும் கேட்குறேன், எப்படியும் ஓரங்கண்ணா நல்லா தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஏஜென்ட் சொல்கிறான், ஆமாம்மா நல்லா தான் பண்ணுவாவா, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்க. ஆனால் இங்கே அந்த ஹோரன் பண்ணுற வேலை என்னன்னு தெரியுமா, எப்போதைக்கு எங்களால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி. அதுக்கு வந்துட்டு இவன் சொல்கிறான், எனக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியும், பட் இதனால என்னோட மார்க்குக்கு ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது, ஸோ ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்கன்ற மாதிரி சொல்லவும் அங்கே டேக் வந்துட்டு என்னடா சொல்கிறேன்ற மாதிரி கேட்கவும் இவன் அதுக்கு எந்த இதுவுமே ரிப்ளை பண்ணல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அங்கே வர ஹீரோயின் இவங்க எல்லாருமே உள்ள நின்று பேசியிருக்கிறத கவனிச்சோடனே வெளியே நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இங்கே வந்து உள்ள எல்லாருமே ஹோரங்க திட்டிட்டு இருக்காங்க, ஆமாம் எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் முடிவு பண்ணுவேன், எங்கிட்டலாம் கேட்க மாட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் சொல்கிறேன், இல்லை அவங்களோட ரெக்கார்டிங் வந்து சாட்டர்டே வைக்கிறாங்களாம், ஆனால் நம்மளுக்கு தான் சாட்டர்டே வேலை இருக்குல்ல, அதனால தான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ அதுக்கு ஹீரோயினே பார்த்துக்க வாடா, நீ என்ன அப்படி சொன்ன, இல்லை நீ ஏதோ ரீசன் வச்சு தான் அப்படிலாம் பண்ணுற, உண்மையை சொல்லுன்னும் போது இவன் வந்து அதுதான் உண்மை வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே டேகோ காண்டாயிட்டு, 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு டிவியில் போகிறதுக்கு, ஆனால் நீ தாண்டா எல்லாத்தையும் கெடுத்துட்டு அப்படின்னு சொல்லி டேகோ கத்துறான். அதுக்கு வந்து கோரன் சொல்கிறேன், உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தால் நீயே போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேகோ ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு, நான் மட்டும் எப்படா போவேன், நீங்களும் என் கூட இருந்தால் எனக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும், ஆனால் நீ உன் ஃபோன் நம்பரை மாற்றிட்டேன், யூஜன் அவனோட யூடியூப் சேனலை கவனிக்க போயிட்டேன், யோங்மன் அவன் அந்த ஊரை விட்டு போயிட்டான், சாங்கும் இந்த நாட்டை விட்டு போயிட்டேன், கடைசியாக ஹியோன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் ஹியோன் சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டான், ஏன்னா அவர் தான் இறந்துட்டார்ல. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக சைலண்ட்டாக ஆயிடுறாங்க. பட் ஏகோ கோச்சிட்டு அங்கேருந்து போயிடறான். இப்போ ஹீரோயின் உள்ள வந்துட்டு, ஆமாம் அந்த ஹியூன் யாருன்ற மாதிரி கேட்குற. அதுக்கு வந்துட்டு சாங்கும் சொல்கிறான், அவர் ஒருத்தர், அவருக்கு வந்து இப்போ 21 வயசு ஆகுது, அவர் என்னோட அண்ணன் மாதிரி அப்படின்ற மாதிரி எதுவுமே ஒரு டீட்டெயிலாக சொல்லாமல் மொட்டையாக சொல்லி முடிச்சிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தா அங்கே டேகோ இல்லை. உடனே இவன் எங்கே போனான், இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அந்த சிஇஓ யோன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் விட்டுருப்பாரு, உங்களோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சீவீடு, அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி காட்டணுன்ற மாதிரி அவர் வந்து ஒரு சேலஞ்ச் போட்டிருப்பாரு. இவன் வந்துட்டு சரி இப்போ நம்ம அதை வாங்குறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறான். நான் வந்து கொஞ்சம் பூசன் வரைக்கும் போகிறேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் கடையை பார்த்துக்கொன்ற மாதிரி சொல்கிறேன். எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்கணும், ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகிறேன், நான் வர்றதுக்கு நாளைக்கு ஆகும், ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டேகோ வரான். டேகோ வரதை கவனிச்சும் வந்து கவனிக்காத மாதிரி ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்ப போகிறான். அப்போ டேகோ கேட்குறேன் எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கவும் போகிறாங்க வந்துட்டு, ஆமாம் நீ எங்கே நைட்டு இருந்த, ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் சொல்கிறான், நீ ஒன்றும் எங்கள் அக்கா மாதிரி ஆக்ட் பண்ணாத, எங்கே போகிறேன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தானே போகிற, அங்கே போயிட்டு நீ மட்டும் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணல, நாங்கள் மட்டும் எங்களுக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதான்ற மாதிரி சண்டை போடுறான். அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், நீ வெறும் டிவியில் இருக்கணும் மட்டும்தான் ஆசைப்படுற, கடை மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்னமோ பொண்ணு, நான் இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அப்போ வந்துட்டு இந்த ஹோரங் பையன் வந்து ஹீரோயினிக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் தரான். இங்கே பாரு, நான் வீட்டில் இல்லாத நேரம் நீ லாக் பண்ணிக்கோ, அப்புறம் மீனெல்லாம் கிரில் பண்ணாத, ஏன்னா அப்புறம் நீ வீட்டவே புகைய வச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் தான் இருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு பயம், நீ ஒரு மீன் இல்லை 2 மீன் கூட கிரில் பண்ணிக்கோ, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேகோ சொல்கிறான். உடனே ஹீரோயினி சிரிக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயினி வந்துட்டு டேகோ சொன்னதுக்கு சிரிக்கல, ஹோரங் சொன்னதுக்கு தான் சிரிக்கிறான். இந்த டேகோ பையன் அதை புரிஞ்சுக்கிறாம நம்ம சொன்னதுக்கு தான் சிரிக்கிறான்னு நினச்சிட்டு அவன் வாங்கிட்டு வந்து மேக்கப் கிட்ட எடுத்து கொடுக்கலான்னு போகிறான். இப்போ அப்பான்னு பார்த்தா அங்கே ஒரு பாட்டி வராங்க, அதாவது ரெகுலர் கஸ்டமர் வருவாங்களோ ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி தான் வராங்க. இப்போ அந்த பாட்டி உள்ளே வந்ததுமே, தம்பி ஒரு கோடி எடுத்துகிட்டு ஃபாலோ மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் ஒன்றுமே புரியாமல் கோடி எடுத்துகிட்டு போகிறான். இப்போ எல்லா பொருளுமே வாங்கிட்டு பில் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு டேகோ பையன் கேட்குற, என்ன பாட்டி காசு கீழேருந்து எதுவும் கிடச்சிச்சா, இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்றா. அந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு காசு கரெக்டாக கொடுத்துறாங்க. இந்த வாட்டி டேகுக்கு செம ஷாக்கு, ஏன்னா அவன் கொடுக்கும்போதெல்லாம் இந்த பாட்டி நல்லா பேரம் பேசி கம்மியான இதில் வாங்கும்ல. பட் ஹீரோயினி கேட்கும்போது மட்டும் கரெக்டாக காசை கொடுத்துருவாங்களா. இவன் உடனே ஏன் பாட்டி இவளுக்கு மட்டும் கரெக்டாக கொடுக்குறீங்க, எனக்கு தரமாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு வந்து அந்த பாட்டி என்னப்பா நான் காசு எதுவும் தப்பாக கொடுத்துட்டேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு
தேக வந்துட்டு இல்லை நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க, எப்பயும் நான் ஸ்டிக்கர் ஒட்டி தருவேன், இல்லை கொடுங்க இந்த வாட்டி உங்களுக்கு 10 ஸ்டிக்கர் ஒட்டி தரேன்னு சொல்லவும் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த பேப்பரையும் கொடுக்குறாங்க, இவனும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றான். ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டு பாட்டி நான் வேணா தூக்கிட்டு வரவா, நிறையா இருக்கேன்ற மாதிரி கேட்கவும் இல்லை நானே கொண்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டாங்கன்னு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹோரங் சைடு பார்த்தா இவன் வந்து இப்போ பூசானில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்கே வந்ததுமே அந்த சீவீட் கடையை பார்த்துட்டு எனக்கு நல்ல சீவீடாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணதெல்லாம் வந்து காமிச்சு வாங்கிட்டு இருக்கான். பட் ஹோரங்க்கு வந்துட்டு அது எப்படி வாங்கணும்னு தெரியாதுல்ல. பூசானுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களா 2 லேடிஸ், அவங்ககிட்ட போயிட்டு எப்படி வாங்கணும் ஏதுன்ற மாதிரி சின்ன நோட் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பான். அதை வச்சு தான் இப்போ சீவீட்லாம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம போரம் மார்ட்டில் காமிக்கிறாங்க, அங்கே வந்து டேகோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஃபோன் வருது, அது யாருன்னு பார்த்தா அது இப்போ வந்துட்டு போனாங்களா அந்த பாட்டி தான். அந்த பாட்டி ஃபோனில் வந்துட்டு இங்கே பார்ப்ப தம்பி டக்குன்னு என் வீட்டுக்கு வா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவனும் போகிறான். இப்போ அங்கே போனதுமே அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, என்னோட காசை ரிட்டர்ன் கொடுன்ற மாதிரி சொல்லவும் என்ன பாட்டி என்ன பேசுறீங்க, அப்போ எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கவும் கஸ்டமருக்கு பிடிக்கலன்னா அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம் தானே ரூல்ஸ், அப்போ எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு சொல்கிறேன், இருக்கிற காசெல்லாம் நான் செலவு பண்ணிட்டோன்னு கவலை, அதனால தானே இப்போ எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி காசை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை இது என்னோட 80th பர்த்டேக்காக தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அது உங்களுக்கு 80 வயசு ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அவன் திரும்பி பார்க்கும்போது கேலண்டரில் இந்த வீக்கெண்டில் உங்களோட பர்த்டேன்ற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஓ இந்த வீக்கெண்ட் தான் வருதா, அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, சரியான விருந்து தான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னோட பையனும் என் பொண்ணும் வரவே மாட்டாங்க, ஸோ இதெல்லாம் வாங்கி வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சேடாக சொல்கிறாங்க. இவனுக்கு அது மனசு கேட்காம இங்கே பாருங்கள் உங்கள் பர்த்டேவை நீங்கள் தனியாக கொண்டாட வேணாம், எங்களோட மாட்டுக்கு வாங்க நம்ம அங்கே கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. என்னது உங்கள் மாட்டுக்கா, அங்கே அப்போ எனக்காக விருந்தெல்லாம் வைப்பீங்களான்ற மாதிரி கேட்கவும் இவனும் யோசிச்சுட்டு சரி நாங்கள் விருந்து வைக்கிறோன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணுறான். அண்ட் அந்த பாட்டி இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் கேட்குது, ப்ளீஸ் எனக்காக ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் வந்து யோசிச்சுட்டு சரி பாட்டி நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏன்டா அக்செப்ட் பண்ணும், இப்போ நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மாட்டுக்கு வரான். அங்கே பார்த்தா அந்த ஹோரங் பையன் அவன் ஆர்டர் பண்ண சீவீடு எல்லாமே இங்கே வந்துருச்சு. இப்போ டேகோ அதெல்லாம் பார்த்துட்டு இது என்னதுன்ற மாதிரி கேட்குறான். இவனும் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் சேலஞ்ச் வந்து சீவீடு, ஸோ அதனால வந்து நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து டேகோ சொல்கிறான், ஏன் நீ மட்டும் தனியாக போனேன் என்கிட்டே சொல்லியிருக்கலாம்லன்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்கு நான் உங்களை கூப்பிட்றதுக்கு சங்கட்டமாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் நானே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேகோ சொல்கிறோம், இனிமேல் அப்படிலாம் பண்ணாத, இதுக்கு மட்டும் இல்லை அந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுக்க போகிறதுக்கு கூட நீ என்னையும் சேர்த்து தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன உனக்கு அந்த பார்க் சொல்லி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து இந்த ஈஜன் பையன் வந்துட்டு விளாக் எடுத்துகிட்டு இருக்கான். காய்ஸ் என்னென்ன ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அவன் சொல்கிறான், இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு காமிக்க போகிறேன், அவங்கள பார்த்தா நீங்கள் ஹாப்பியாகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த ட்ராலி பேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு கரெக்டாக சீவீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவன் வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சுன்ற மாதிரி கேட்குறான். என்ன உனக்கும் அந்த சிஇஓன்னு சொன்னார்ன்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் ஆனால் எனக்கு மட்டும்தான் சொன்னாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், உனக்குமா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கிட்டு யாங்மினும் சாங்கும் வராங்க. அவங்க கையிலுமே சீவீடு வச்சுருக்கானுங்க. அதை பார்த்ததுமே எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே பொருளை தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரே பிளேஸில் வச்சுட்டு அந்த லூஸு சிஇஓ நம்ம ஒரு ஆள்கிட்ட மட்டும் சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கான். இப்போ அதனால தான் எல்லாருமே வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்னொன்று தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாமல் அப்படியே சண்டை போட்டதில் போய் ஆளுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஈஜன் சொல்கிறேன், இன்னையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சவங்க இதெல்லாம் காலியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்கன்னு சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 10 பவுல் தாராளமாக சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டேகோ சொல்கிறேன், இங்கே பாருங்க பாசஸ், இன்னைக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் கூட்டு போகிறான். இங்கே வந்து சின்ன கடை மாதிரி போட்டு அங்கே சீவீடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சூப் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து வெட்டி தரதாக தான் பிளானு, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணி போட்டதில் நல்லா போச்சுல, ஸோ அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹோரங் பையன் கேட்குறேன், என்னடா டேவோ இந்த வாட்டி நீ ஏதாவது பொருளை வாங்கி ஏமாந்துட்டியான்ற மாதிரி கேட்கும். நான் ஒவ்வொரு தடவையும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஐடியா நல்லாயிருக்கும் இப்போயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாமே வந்துட்டு ஓகே சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு டேகோ தான் சார்ஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேகோ ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து அங்கே பாட்டி வராங்க. அவங்க வந்ததுமே ஓ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, அவங்கள காணான்னு தேடிட்டு இருந்தேன், நல்ல வேலை அந்த பொண்ணு நீங்கள் இங்கே இருக்கிறதா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுமே அந்த டேகோ பாயிண்ட்டை கேட்குறாங்க, என்னப்பா நீ எனக்காக விருந்து வைக்கிறதானே அப்படின்ற மாதிரி கேட்கவும் எல்லாருமே என்னது விருந்தா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாதுல்ல, டேகோ தானே அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ ஈஜன் சொல்கிறான், அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் இங்கே வைக்கல பாட்டின்ற மாதிரி சொல்கிறான்.
இங்கிட்டு வந்துட்டு நம்ம ஜீனாவை காட்டுறாங்க. ஜீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவன் தான் வேணான்னு சொல்லி பண்ணல அந்த யோங்மன். இவன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. அப்போ அந்த மேனேஜர் பையன் சொல்லும், மேடம் அவர் உங்களுக்காக 2 ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தாரு. ஒன்று, நீங்கள் இனிமேல் அவர் பக்கமே போகக்கூடாது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டும் தர சொன்னார். அதுதான் அவரோட செகண்ட் ரெக்வஸ்ட்டுன்னு. பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்குது. உடனே அவள் சொல்லுவா, ஆமாம் மனசையும் உடச்சிட்டு ஐஸ்கிரீமையும் தரான் பாரு லூசு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க மேனேஜர் சொல்கிறாரு, அவர் ஒன்றும் லூஸ் இல்லை மேடம், அவர் தெளிவாக தான் இருக்காரு, நீங்கள் தான் லூஸுன்ற மாதிரி சொல்லிடுறான். நீ உன் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிடுறேன். அந்த ஈஜன் பையன் வந்து சொல்லிப்பாங்க, நாங்கள் வந்து எந்த விருந்தும் வைக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பாட்டி ரொம்பவே சேட் ஆகிட்டாங்க. சேட் ஆகிட்டு சொல்கிறாங்க, நான் தான் லூஸு ரொம்ப ஆசைப்பட்டுன்ற மாதிரி சோகமாக சொல்லுவோம். ஹோரனுக்கு மனசு கேட்கல, நான் வந்து உங்களுக்காக விருந்து வைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எத்தனை பேர் பாட்டின்ற மாதிரி கேட்கும். அந்த பாட்டி 20 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாருமே ஷாக்காக இருங்க, என்னது 20 பேரான்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் தம்பி, எனக்காக பாட்டும் பாடுறேன்னு சொல்லியிருக்க அந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே இவனவே முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினி சைடு தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க போல். அட்டென்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாய்ஸை காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு டேவுவே புறச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, அந்த பாட்டி என்கிட்ட பாவமாக கேட்டாங்க, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சாங்கு சொல்கிறான், நம்ம டிஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் நான்லாம் பாட்டு பாட ட்ரை கூட பண்ணலை, இப்போ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை, எந்த தைரியத்தில் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கவும், யோங்மன் சொல்கிறான், இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபுட் பற்றின கவலை தான் இருக்கும். ஏன்னா 20 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோங்மன் சொல்கிறான். அதுக்கு வந்து டேகோ சொல்கிறான், அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு சரி நான் யோசிக்கணும், அதுக்காக எனக்கு ஸ்வீட் ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோரங்க பார்த்து, எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரில் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு அவனும் சரி நான் எடுத்துகிட்டு வரேன், ஆனால் இதுக்கும் சேர்த்து நீ தான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் ஜூஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறான். இப்போ ஹோரன் கீழே வந்து ஹீரோயினியை பார்க்குறான். ஹீரோயினி ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவள் ஃப்ரெண்டுக்கு அது சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை இருக்குது, நீ வரையன்ற மாதிரி கேட்கும். இல்லை நான் இப்போ இங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிக்கிறா. ஹோரன் வந்துட்டு ஹீரோயினியை நோட்டீஸ் பண்ணுறதை அவளும் பார்த்துடுறா. பார்த்ததுமே வந்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ரேக்கில் ஏதோ எடுக்கிற மாதிரி போயிடுறான். ஹீரோயினி அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. இங்கே இப்படி இவங்களுக்கு க்யூட் மூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜீனா பொண்ணு வந்துடுறா. அவள் வந்ததும் வராததுமா, உங்கள் கடையில் ஒரு ஹேண்ட்ஸமான கறி வெட்டுறவர் இருக்காரு, அவர் இருக்காரான்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவளுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் ஷாக் ஆகிட்டு தான் இருக்கும் போல். அவன் வந்துட்டு என்னது ஹேண்ட்ஸமானவரா, அப்படி யாரும் எங்கள் கடையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மேலே இருந்த எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. யோங்மின் அவளை பார்த்ததுமே வந்துட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பட் இவன் வந்துட்டு கூப்பிட்டுட்டு யோங்மின் எங்கே போகிறான், ஒரு நிமிஷம் இல்லைன்ற மாதிரி சொல்லவும், எதுக்கு இப்படி என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, நீ பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன்னா நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்னை எத்தனை வாட்டி விட்டுட்டு போனாலும் நான் உன்னை தேடி வரதான் செய்வேன் யோங்மன். பாவம் அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்க. கடைசியில் யோங்மன் வந்துட்டு சொல்கிறான், இங்கே பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட், இனிமேல் நீ பின்னாடியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் கிட்டே போயிட்டு, இனிமேல் நான் உன் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை ஹக் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஜீனாவுக்கு ஒரே பட்டர்ஃப்ளை தான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஜீனாவோட மேனேஜர் வருதை நோட் பண்ணிவிட்டு, ஜீனா மேடம் உங்களோட மேனேஜர் வராருன்னு சொல்லவுமே ஜீனா வந்துட்டு யோங்மேனுக்கு வந்துட்டு ஃபிங்கர் ஹார்ட்லாம் விட்டுட்டு போகிறா. அதை வந்துட்டு இவன் கேட்ச் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி காமிக்கிறான். இப்போ அவங்க வந்து போனதுமே மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே யோங்மேன் பண்ணதெல்லாம் பண்ணி காமிச்சு அவனை போட்டு செம்மையாக கலாச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ஜாலியாக இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நம்ம பாஸ் எல்லாருமே அந்த சீவீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல, இப்போ அதில் சூப் மாதிரி செஞ்சு கஸ்டமருக்கெலாம் தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெரஸில் தான் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சுட்டு அழகாக ரெட் கார்பெட்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்கானுங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆளாக உள்ளே வராங்க. இப்போது நம்ம பாஸஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு 1 by 1 உள்ளே வராங்க. அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்து அவங்கள பாருங்களேன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாஸஸ் எல்லாரையுமே கண்ணு வச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ, இன்றைக்கி எங்களோட சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ப்ளஸ் மறக்காமல் அங்கே என்னோடய கேமரா இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ரிவ்யூலாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒரு ஆளையாக உள்ளே வரவேற்றுட்ருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பக்கம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு டேகோ ஹீரோயின் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பார்ட்டிக்காக கேக்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போல். அதை வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, கீழே வச்சுட்டு சும்மா இருங்க டேகோ, இல்லாட்டினா கீழே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் டேக்வாண்டோவில் பிளாக் பெல்ட்டுமா அப்படிலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வச்சு சுற்றி விளாண்டுட்ருக்கான். அப்போ கீழே விழுகிற மாதிரி போகும், லைட்டாக அந்த கேக்கை பிடிச்சிடுறான். அதில் அந்த க்ரீமெல்லாம் அவன் கையில் ஒட்டிக்கிறதா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இதுக்கு தான் நான் சொன்னேன், சொல்கிறத கேட்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்து இவன் கையில் கொடுக்குறா. அவன் வந்துட்டு அந்த க்ரீமை ஹீரோயினோட ஃபேஸில் வச்சு விட்டுறான். நீங்கள் என்ன சின்ன பிள்ளையாட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சாரி உன்னோட மேக்கப்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருக்கிற க்ரீமை வந்து அந்த டிஷ்யூ பேப்பரால் எடுக்கிறான். உடனே டேக்குக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸாக ஆகும். சரி இப்போவே இவள்கிட்ட வந்துட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்டில் இருக்கிற மேக்கப் கிட்ட எடுத்து கொடுக்கலான்னு வரான். இப்போயும் அந்த ஹவுரங் பையன் வந்துட்டு பாட்டி வந்துட்டு அங்கே கேக் ரெடியா அப்படின்ற மாதிரி உள்ளே வரான். வந்ததுமே ஹீரோயினியை பார்த்துவோம் ஃபேஸில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அதை எடுக்கிறதுக்கு ஸ்லோ மோஷனில் போகிறான். இதெல்லாம் அந்த டேகு பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ அவன் கிட்டே போயிட்டு சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினி நீங்களும் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும். இன்னைக்கு ஒரு நாள் நீ என் முதுகு மேலே விழுந்தல, அதனால பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டேகு பார்த்துட்டு ஹீரோயின்கிட்ட சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்கிறான். இப்போ மட்டும் சரி என்கிட்டலாம் சிரிக்காத ஆளப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போது மாடியில் பாட்டிக்காக பார்ட்டி போயிட்டுருக்கு. எல்லாருமே இவங்களோட ஃபுட்டை ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே மாடிக்கு வந்துட்டு இப்போ நம்ம பாய்ஸ் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி உங்களுக்கு ஓகேவா, எங்களால் இவ்வளோதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரிலாம் கொண்டாடினதே இல்லை. பாட்டி இந்தாங்க கேக், நாங்கள் உங்களுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த கேக்கை நீட்டா. இதெல்லாம் பார்த்து பாட்டிக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட கையெல்லாம் பிடிச்சி தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யோகன் சொல்கிறான், உங்களுக்காக நாங்கள் இப்போ பர்த்டே சாங் பாட போகிறோம், நீங்களும் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டிக்காக ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியில் அந்த சின்ன பையன் ப்ளஸ் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனும் அங்கே தான் இருக்கான். இவன் வந்து அவங்களவே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கீழே போகிறான். இதை வந்து அந்த சின்ன பையன் நோட் பண்ணிட்டான், பட் எதுவுமே சொல்லலை. இப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சாங்கை வந்துட்டு ஒரு ராக் சாங் மாதிரி பாடிட்டுருக்காங்க. எல்லாருமே எழுந்திரிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் கேட்குறாங்க, உங்கள் பர்த்டேக்காக உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேகோ போய் கேட்குறேன். உடனே இவங்க யோசிச்சுட்டு எனக்கு என்க்ரோர் அப்படின்ற ஒரு சாங் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ எல்லாருமே திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ஈஜன் வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்டேஜில் ஏறிட்டு உங்களுக்காக இந்த பாட்டை சாங்கு பாடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு சாங்கு செம்ம ஷாக்கு, என்னடா என்னைய பாட சொல்கிற, நானே இப்போ தாண்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வந்துட்டு சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்கு வந்து ரொம்பவே நர்வஸாக இருக்கனால அவனால் பாட்டே பாட முடியல. இப்படியே சாயங்காலமும் ஆகுது, அவன் இன்னுமே அப்படியே தான் உட்காந்துட்டே இருக்கான், எந்த பாட்டுமே பாடாமல். உடனே ஹீரோயின் போயிட்டு, ஆமாம் நீ இதுக்கு முன்னாடி பாடிட்டு தானே இருந்தேன், இப்போ பாடுறதுக்கு உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும். இத்தனை நாளாக நான் என் குரூப்போட பாடினேன், இப்போ மட்டும் போய் என்னை தனியாக பாட சொன்னால் நான் என்னென்னு பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ இவ்வளோதான் மேட்ரா, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே போய் சோஜு எடுத்துகிட்டு வரா. அதை எடுத்துகிட்டு வந்ததுமே இதை குடி, தன்னால் தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் ஊற்றி குடிக்கிறா. இவனும் அதை குடித்த உடனே தைரியம் வந்துட்டு மாதிரியும் டக்குன்னு அந்த கிட்டார் எடுத்துகிட்டு ஸ்டேஜுக்கு போகிறான். பயபுள்ள இன்னுமே அப்படியே தாங்க இருக்கான். இன்னுமே பாட்டு பாடாமல் அங்கே ஸ்டேஜில் ஏறி உட்காந்துட்டு முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். கிட்டாரை போட்டு தடவிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவனே மூச்சு இழுத்து விட்டுட்டு சாங் பாட ஆரம்பிக்கிறான். பட் இவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் இருக்கான்ல, எக்ஸ்பீரியான ஃபுட்டெல்லாம் எடுத்து இவங்களோட ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்குள்ளே கலந்து வச்சிடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோஸ்க்குலாம் தெரியாமல் அவங்க வாட்டுக்கு மேலே பாட்டியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த சாங்கு பையன் ஃபைனலாக பாட ஆரம்பிச்சிட்டான். ரொம்பவே அழகாக பாடுறான். அப்படி பாடிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே வந்து ஒரு லேடி வராங்க. இவங்க தான் வந்துட்டு இன்டர்வியூக்காகலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து இதுமாரி ஹோறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் காய்கறி வாங்கிறதுக்காக வந்தேன், பார்த்தா இந்த சார் பாடிட்டுருக்காரு, இவன் மட்டும் அந்த ஆடிஷனில் கலந்துருந்தான் இந்நேரம் ஃபைனல்ஸே போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹோரனுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அவன் என்னன்ற மாதிரி கேட்கவும், எங்களோட ப்ராட்காஸ்டிங் சேனலில் நாங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸ்க்கெலாம் ஆடிஷன் வைக்கிறோம், நான் வந்து அப்ளை பண்ண சொன்னேன், பட் இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே தரலை, ஆனால் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லவும், இவங்க வந்து சாங்குவை பார்க்குறான். இப்போ சாங்கு பாட்டு பாடி முடிச்சுட்டு எல்லாருக்குமே தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லாருமே வந்து சாங்குக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க, நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸுமே வந்து அவனை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கீழே பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மாற்றி வச்சுட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்குலாம் கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பீரியான ஃபுட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்போ மேலே பார்ட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த பார்ட்டியும் டேகவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட 80 வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை என்ஜாய் பண்ணதே இல்லை, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோடய பசங்கள்கிட்ட அதை பற்றி சொன்னேன். அவங்க வந்து ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே என்னை பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ ரொம்ப சந்தோஷம், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நீ தான் காரணம், இந்த அதுக்காக என்னோடய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் தராங்க. இவன் வந்துட்டு பாட்டி காசெல்லாம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஏன் காசை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறேன்.
அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, எப்பா இதெல்லாம் ஒன்றும் காசு இல்லை, நான் உனக்கு அதில் வந்து சின்னதாக ஒரு நோட் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. இவனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பாட்டி எப்போயுமே பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் வைக்க சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டிக்கரும் கீழே வந்துட்டு தேங்க்யூ பாஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே டேக்கு கண்ணு கலங்கிருக்கு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பருப்ப தம்பி, என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, இந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்குது. உங்கள் கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட காசு கொடுக்கணுமாம்ல, ஸோ நீ இதை யூஸ் பண்ணி உனக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிடு. எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உனக்கு மட்டும் இல்லை மற்ற பாஸ்க்கும் சேர்த்து சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. கேவுக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. இப்போ மாத்தில் வந்து ஓரங்க எதார்த்தமாக ஸ்டோர் ரூம்க்கு வரான். அப்போ வந்து அங்கே சாங்கோ இவங்களோட குரூப்பிக்கெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே ஹோரங்க அவன்கிட்ட போயிட்டு, என்னப்பா தம்பி இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்து சொல்கிறான், இன்றைக்கி அந்த சோஜு எனக்கு செம்ம தைரியத்தை கொடுத்துச்சு, நான் அது இந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு சாங்கோ சொல்கிறான், சரி அப்போ இதே தைரியத்தோடு நீ போய் அந்த ஆடிஷனை அட்டன் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும், என்னது ஆடிஷனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் சாங்கு, உனக்கு இன்னுமே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நீ போய் கலந்துக்கன்ற மாதிரி சொல்லவும், ஏன் ஹங் உங்களுக்கு அதில் சேரணும்னு ஆசையே இல்லையான்ற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி பெரிய கனவு காண்றதுலாம் நிப்பாட்டியாச்சு, இப்போயும் நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உங்களுக்கு தனிமையாக இல்லையா அப்படின்ற மாதிரி சாங்கு. இப்போ வந்து ஹோரன் சொல்கிறான், நீ எங்களை பற்றி கவலைப்படாமல் உன்னை பற்றி யோசி சரியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது. ஸோ யாருன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க வந்ததுமே இந்த மாதிரி உங்கள் கடையில் எக்ஸ்பீரியான ஃபுட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டோம், ஸோ நாங்கள் போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க போய் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. என்னடா சொல்கிறாங்க, நான் தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து நிறைய பொருள் எடுத்து வைக்கிறாங்க. உடனே எல்லாருமே டேகோ பார்க்குறாங்க. ஏன்னா அவன் தான் எக்ஸ்பீரியான டேட்ஸ் எல்லாமே பிரித்து வச்சுருப்பான் போல். ஸோ அவன் வந்துட்டு, இல்லை நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில் வச்சுட்டேன், ஆனால் எப்படி அது அங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் ஒரு பெட்டி ஃபுல்லாக எக்ஸ்பீரியான ஃபுட்ஸ் எல்லாம் எட்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே, நீங்கள் என்னங்க இவ்வளோ எக்ஸ்பீரியான ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சார் இந்த ஃபுட்டு சத்தியமாக எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், என்னங்க நீங்கள் மேலாப்பில் யாராவது எடுத்து வச்சுருந்தா கூட சொல்லிக்கலாம், நீங்கள் தெளிவாக அடியிலெல்லாம் வச்சுருக்கீங்க, இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணிக்கணும், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எதுனாலும் பேசிக்கங்கன்ற மாதிரி சொல்லவும், சார் எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ சாங்கும் சொல்கிறான், எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, நானே எக்ஸ்பீரியான ஃபுட்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை நானும் தான் வச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லவும், உடனே வந்துட்டு ஹோரன் கேட்குறான், இன்றைக்கி மாட்டில் யார் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எல்லாருமே நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு புரிஞ்சிருச்சு, யாருமே இல்லாதப்போ அப்போ யார் எடுத்து வச்சுட்டு பண்ணுற மாதிரி யோசி. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஃபுட்ஸ்லாம் என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லவும், ஹோரங்கும் ஜியோனும் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாமே அப்படியே தான் இருக்குது, யாரோ வேணும்னே எக்ஸ்பீரியான ஃபுட்டு மாற்றி வச்சுருக்காங்கன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹோரன் சொல்கிறான், யாரோ வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காங்க, யாருன்னு தான் தெரியலன்ற மாதிரி சொல்லவும், டேகோக்கு கோவம் செம்மையாக வந்து கத்திட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கரண்டும் போயிடுது. அப்போ எல்லாருமே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாங்கு கண்ணு கொண்டு மாட்டுது. அதாவது இவங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபேஸை பார்த்தது இல்லைல்ல, ஸோ டேகோட்டை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி கொடு, ஏன்னா நீ தான் பார்த்துருக்கன்ற மாதிரி சொல்லவும் அவன் ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராயிங்கை யாரோ கிழிச்சு கீழே போட்டிருப்பாங்க. அதை சாங்கு நோட் பண்ணிவிட்டு எல்லோரும் இங்கே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அந்த இது கிழிஞ்சிருக்குன்னு சொன்னோடனே டேகோ போயிட்டு, ஐயோ என்னோட மாஸ்டர் பீஸ் ட்ராயிங்கை எவனோ கிழிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி டேவ் கத்திட்டு இருக்கும்போது சாங்கும் இன்னொன்றுமே நோட் பண்ணுறான். அதை நோட் பண்ணதுமே எல்லார்ட்டையுமே கூப்பிட்டு காமிக்கிறான். எல்லாரும் அங்கே பாருங்கன்ற மாதிரி சொல்லவும், அந்த பிக்சர் இந்த இடத்துல இப்போ வந்துட்டு இந்த மாட்டை ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அந்த டைம் பார்த்து இடியும் இடிக்குது. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹோரன் போய் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். அதில் வந்துட்டு இந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி எழுதியிருக்கல. அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இந்த மாட்டுக்கு நடந்துச்சுன்னா இந்த மாட்டை வந்து அவங்களோட ஒரிஜினல் ஓனர்கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடணுன்ற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்து ஹோரன் சொல்கிறான், இது கண்டிப்பாக அந்த சிஇஓ யோனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனை போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகிறான். ஹோரங்கும் சிஇஓ யூனோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுமே வந்து அவர் சொல்கிறாரு, என்னப்பா தம்பி நீ வாட்டுக்குள்ளே வர, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், உங்களோட கான்ட்ராக்ட் கைவிட்டு போச்சுன்றதுக்காக எங்களோட மாட்டை ஏன் வாங்க பார்க்குறீங்க, தயவு செஞ்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அது ரொம்ப நல்லது, ஆமாம் நீ வந்துட்டு எக்ஸ்பீரியான ஃபுட்டெல்லாம் வச்சு
சேல்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லவும், இப்போ வந்து ஹோரங் சொல்கிறேன், இதோட ஒரிஜினல் ஓனர்கிட்ட நான் பேசணும், ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவர் எப்பயோ மண்டையை போட்டாருப்பா, நீ என்ன இப்போ கேட்குற, அதனால இப்போ நீங்கள் அந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு ஹோரங் சொல்கிறோம், இதெல்லாம் முடியாது, எங்களோட மாட்டை நாங்கள் வந்து தரமாட்டோம், ஏன்னா அதுதான் தண்டர் பாய்ஸோட மெமரிஸ் அண்ட் எல்லாமே அதில் தான் இருக்குது, ஸோ நான் அதில் என் உயிரை கொடுத்தாது காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஹோரங்கும் டேகுவும் தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. வந்ததுமே வந்துட்டு டேகு கேட்குறான், ஆமாம் நேற்று அந்த யோன் வீட்டுக்கு போனேன் என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லவும், நாங்கள் போனேன் எல்லாத்தையும் சொன்னான், ஆனால் அவன் கொஞ்சம் கூட சர்ப்ரைஸே ஆகலை, ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேகுக்கு செம்ம ஷாக், என்னடா சொல்கிற, அவனுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. இவர் வந்தோடனே வந்துட்டு, ஓ நீங்களா, என்ன மறுபடியும் அங்கே இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சார் உங்களை பார்த்தது சந்தோஷம், ஆனால் இப்போ ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி டேகு கலாய்க்கிறான். இப்போ ஹோரங் வந்து அந்த போலீஸ்கார்ட்ட ஒன்று கேட்குறான், இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு எங்களை சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கவும், இது வந்து 15 நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 2 பேருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க, என்னது 15 நாளான்ற மாதிரி. உடனே வந்துட்டு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, என்னப்பா இதுக்கே ஷாக்காக இருங்க, இதோட ஃபைன் எவ்வளோ தெரியுமா, 30 மில்லியன் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவ்வளோதான் 2 பேருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ போகிற மாட்டில் பார்த்தா ஈஜுன் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து யாங்மன் பின்னாடி ஏதோ சொல்லவும் இவன் டக்குன்னு பயந்து போய் ஃபோனை கீழே போட்டுறான். அப்போ வந்து யாங்மன் சொல்கிறான், என்னடா அவனுங்க 2 பேர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க, இன்னும் வரலையே, ஒருவேளை அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம போய் டோஃபோலாம் கொடுத்து சாப்பாடு ஊட்டிட்டு வருவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேய் இவனுங்க ஒன்றும் ஜெயிலுக்கெல்லாம் போகலடா, என்னென்னு கேட்க தாண்டா போயிருக்காங்க, ஏன்டா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அவன் ஃபோன் எடுக்க போகிறான். அப்போன்னு பார்த்தா அவனோட கேமரா ஒன்று அங்கே இருக்குது. அதை எடுத்த உடனே ஹீரோனி சொல்கிறான், ஓ அதுக்கு உன்னோட கேமராவா, நான் வந்து சிசிடிவின்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே சிசிடிவி இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோங்மேன் கேட்க, அப்போ வந்துட்டு இந்த யூஜின் பையன் சொல்கிறான், அங்கே இருக்க பாரு, ஆனால் அது ஒரு ஃபேக்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் ஹீரோனி வந்து சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகிற மாட்டை பற்றி என்னடா நினைக்கிற, இது ஒரிஜினல் சிசிடிவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், அப்போ வந்து சாங்முக்கு ஒரு ஐடியா வருது, இப்போ வந்து சிசிடிவி இருக்குல்ல, அப்போ யார் வந்து அதெல்லாம் மாற்றி வச்சாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்கன்ற மாதிரி சொல்லவும், இப்போ வந்துட்டு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் போய் செக் பண்ணுறாங்க. இப்போ அங்கே கட் ஆகிட்டு ஹோரங்கையும் டேகு என்ன காட்டாங்க, 2 பேருமே சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. டேகு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, இதை எப்படி நம்ம சொல்ல போகிறோம், கொஞ்சம் நெஞ்சமாக கேட்குறானுங்க, 30 மில்லியன் வான் கேட்குறானுங்க, எப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம பசங்கள்லாம் பயந்து போயிடுவானுங்க, எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதைத்தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன், ஏன்னா நம்ம எந்த ஒரு சீக்கிரட்டையும் மறக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லி வச்சுருக்கோம், ஆனால் இந்த நியூஸை கேட்டு அவங்களுமே சேட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீயே ஏதாவது ஐடியா வச்சுருப்பல அதை சொல்லு, ஏன்னா இத்தனை நாளாக நீயாக தானே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, பேண்டை டிஸ்பேண்ட் பண்ணதும் நீ தான், இன்டர்வியூவை கேன்சல் பண்ணதும் நீ தான். டேகு அப்படி சொன்னதுமே ஹோரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாரி சொல்லிடுறான். இப்போ டேகு அதை பார்த்து என்னடா டக்குன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லவும், இல்லை என்னால் தானே எல்லாமே நடந்துச்சு, உனக்கு டிவிக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசை, பட் என்னால் தானே அந்த ட்ரீமெல்லாம் போயிடுச்சு, சாரின்ற மாதிரி சொல்லவும், இவனுக்கும் ஐயோ நம்ம வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்ற மாதிரி இவனை வந்து கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அங்கே சீன் கட் ஆகிட்டு போகிற மாட்டில் வந்துட்டு சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது யாரும் இல்லாத இடத்துக்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும் வரான். அப்போ கரெக்டாக அவன் கிட்டே வரும்போது அந்த கேமராவில் நோ சிக்னல்ன்ற மாதிரி காமிக்குது. எல்லாருமே ஓ அப்போ இவன் தாண்டா இவன் தான் ஏதோ பிளான் பண்ணி இப்போ இந்த சிசிடிவியும் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டான், ஸோ இவனுக்கு தான் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹோரங் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்போ வந்து கேட்குறோம், என்னடா என்ன பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும், இல்லைடா இங்கே தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன் ஃபுட்டை யார் ஸ்பேர் பண்ணி வச்சான்றதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தன் வந்து தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான், ஆனால் அவன் மூஞ்சி தெரியவே இல்லை, ஏன்னா அவன் கேப் போட்டிருக்கான். இப்போ வந்து ஹோரங் கேட்குறான், என்னப்பா என்ன பேசுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னும் போது சாங்கும் சொல்கிறான், இல்லை அன்றைக்கி பாட்டிக்கு பர்த்டே விருந்து வச்சோம்ல, அப்போ வந்து யாரோ தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, அதாவது ஃபுட்டை வந்து மாற்றி வச்சுருக்காங்க, அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், பார்த்ததில் ஒருத்தன் வந்து அந்த வேலையை பார்த்துருக்கான், ஆனால் அவன் ஃபேஸ் மட்டும் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை எங்கே நான் ஒரு வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரங் போய் செக் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்து சடனாக கரண்ட்டு போயிடுது, என்னடா மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சா, சரி வாங்க வெளியே போவோம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்து வெளியே கரண்ட் இருக்குது, பட் ஸ்டோர் ரூமில் மட்டும் கரண்டே இல்லை, இது என்னடா கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக்க பார்த்துட்ருக்கானுங்க. வந்து இவங்களோட கடைக்குள்ளே கொஞ்சம் பேர் உள்ளே வராங்க. வந்ததுமே வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரங் கேட்குறான். அப்போ வந்துட்டு அதில் இருக்கிற ஒருத்தன் பேசுகிறான், என்ன உன் கஸ்டமர் எப்படி தான் வரவேற்பியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி உங்களுக்கு என்ன வேணும், என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கா உன்னோட மாட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு செம்ம கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான்.
அப்புறம் சிரித்து முடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக இந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேவுக்கு இவனை பார்த்ததுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் சொல்கிறான், நீ தானே அன்றைக்கி கெட்டு போன மீனெல்லாம் எங்கிட்ட கொடுத்து ஏமாத்தின, எங்கள் காசை ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்து முறைச்சிட்டு கொடுக்க முடியாது என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் டெரராக கேட்கவும் எல்லாருமே வந்துட்டு பயந்து போயிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஹோரங் வந்துட்டு நீ யாருன்ற மாதிரி கேட்கவும் இவன் வந்துட்டு அவன் கூட இருக்கிற ஆளுங்கள்ட்டலாம் இங்கே பாருங்கள் இவங்கள பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொன்னோமே ஆளுக்கு டேப்பு அது இதுன்னு எடுத்துகிட்டு போய் அளக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அகெயின் ஹோரங் அதே கேள்வி கேட்கும் இவன் வந்துட்டு சொல்கிறான், நான் தான் இந்த மாட்டை வாங்க போகிறேன், ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ வந்து டேகோ கேட்குறேன், ஆமாம் நீ எப்படி இந்த கடையை வச்சு நடத்துவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இவன் வந்துட்டு யார் கடையை வச்சு நடத்த போகிறான், ஆனால் இதெல்லாம் இடிச்சிட்டு நான் வந்து ஒரு பில்டிங் கட்டி இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பிள்ளைங்க மரியாதையாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க, உங்களுக்கு மூவ் பண்ணுறது கூட காசு வேணும்னா கேளுங்க நான் கூட தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த ஏஜோன் பையன் வந்துட்டு எவ்வளோ தருவீங்கன்ற மாதிரி கேட்கவும் உடனே சிரிக்கிறான். அப்போ அவன் கூட வந்துட்டு இதில் இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே நம்ம போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்போம். அப்போ இவனு சொல்கிறேன், இல்லை இதெல்லாம் நாங்கள் சும்மா தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யாரா எச்சல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு போயிடறான். அப்போ சாங்கை வந்துட்டு ஹோரங்கிட்ட சொல்கிறேன், ஐயோ நம்மளோட எவிடன்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது, ஸோ இவங்களை வந்து நம்ம எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஹோரங் வந்து வேகமாக அங்கே போகிறான். சிசிடிவி செக் பண்ணுறதுக்காக ஒருத்தன் உள்ளே வந்தான்னா ஆமாம் வந்துட்டு இவங்களோட குரூப் ஃபோட்டோவே ஒத்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹோரங் உள்ளே வரவும் அவனை பார்த்ததுமே என்ன இதுதான் உங்களோட வீடா, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நாளையிலேருந்து எல்லா லைட்டையுமே ஒன்று ஒன்றா ஆஃப் பண்ணிடுவேன், ஸோ எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த சீனில் போரம் மாட்டம் மூடி சஸ்பெண்டுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோஸ் ரொம்பவே சேடாக நின்றுட்டு இருக்கும்போது அங்கே அந்த சின்ன பையன் வரான். அவன் வந்து அதுமாரி சஸ்பெண்ட்னா என்னதுன்ற மாதிரி கேட்கவும் அங்கே டேகு சொல்கிறான், இல்லை இனிமேல் உன்னால் வந்துட்டு ரேமன்லாம் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பையன் வந்துட்டு ரொம்பவே சேடாகிடுறான். இப்போ ஹோரங்கால் அதை பார்த்துட்டு அவனோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸோ அழுதுகிட்டே அந்த சஸ்பெண்ட்ற வேர்ட்ஸ் தான் போட்டு அழிச்சிட்ருக்கான். பட் முடியலை, ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் அழுதுட்டுருக்கிறத பார்த்து எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சேடாகிடுறானுங்க. இப்போ வந்து நம்ம அந்த சிஇஓ யோனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து யார்கிட்ட டீல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டீல் பேசிகிட்டு இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு அவன் இந்த பாசஸோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணும், சென்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கவும் இவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுவேன். எப்படா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, ஹோரங்கிட்ட எப்படா கேட்குறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் எல்லாரையும் பார்த்தோம்னா அவங்களோட செக்ஷன்ஸ்க்கெலாம் போய் அந்த பிளேஸெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி இவங்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜின்சங் மார்ட்டோட ஓனர் வராரு. அவர் வந்ததுமே இவங்களை போட்டு ரொம்பவே கலாச்சிட்ருக்காரு. அவன் பசங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து அவர் லாஸ்ட்டாக சொல்கிறாரு, சரி நீங்கள் எப்போ கடையை காலி பண்ண போகிறீங்களோ அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லவோ அப்போ ஹோரங் வந்துட்டு ஏன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை எப்படியும் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியெலாம் தூக்கி போட்டு ஃப்ரெஷர்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, ஸோ அது என்கிட்ட சீப்பான ரேட்டுக்கு விற்றுட்டு உங்களுக்கும் எப்படி காசு கிடைக்கும்ல அதை வச்சு பொழைச்சிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே காண்டாகிட்டு கத்த ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க கடைக்கு ஒரு 2 கஸ்டமர் வராங்க. அவங்க வந்துட்டு என்னப்பா ஏதோ வெளியே எழுதியிருக்கு, கடையை க்ளோஸ் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி பார்க்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்சங் மார்ட் ஓனர் வந்து சொல்கிறாரு, இல்லை இவங்க வந்து எக்ஸ்பீரியான ஃபுட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க, ஸோ நீங்கள் இங்கே வாங்காதீங்க, ஜின்சங் மார்ட்டுக்கு போய் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கையோடு அவங்களோட கடைக்கே கூப்பிட்டு போயிடுறாரு. உடனே ஏஜென்ட் வந்துட்டு சொல்கிறான், இவன் கடை மட்டும் சஸ்பெண்ட் ஆச்சு, அப்புறம் பாரு இவனுக்கு ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து போரம் மாட்டை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து யங் ஒன் சொல்கிறான், ஆமாம் நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி தான் ஆகணும், ஏன்னா நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். ஈஜோனுக்குலாம் ஃபிஷ்ஷே கட் பண்ண தெரியாது, ஆனால் நம்மளோட மார்க்காக அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான், இவன் அப்ராட்லேருந்து வந்துட்டான், நம்ம எல்லாருமே ஒரு வகையிலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாங்கவும் சொல்கிறான், ஆமாம் நான் வந்து கூட நான் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாட்டை பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஹாப்பியாக இங்கே வந்தேன், பட் ஆனால் இப்போ அது நடக்காது போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து ஹோரன் சொல்கிறான், என்ன ஆனாலும் சரி நம்ம இந்த மாட்டை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹோரனுக்கு ஃபோன் வருது. அது வந்து அந்த பார்க், அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ பார்க்கில் அந்த பார்க் தான் அடிக்கிறாரு. இவன் வந்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ வந்து டேகு கேட்குறேன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும், இல்லை மிஸ்டர் பார்க் எனக்கு கூப்பிட்டாரு, நான் போய் வந்து என்னன்னு கேட்டுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகிறான். இப்போ ஹோரங்குமே அந்த பார்க்கோட கடைக்கு போயிடுறாரு. அங்கே போனதுமே அவர் வந்து 10 பாக்ஸஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்காரு. இவன் வந்துட்டு சொல்கிறான், சாரி எங்களால் இதை இன்றைக்கி எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா எங்கள் கடையை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியான ஃபுட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என் தம்பி இதுக்கெல்லாமல் கவலைப்படுறது, என்னோடய தொழிலையும் இந்த மாதிரிலாம்
நானுமே சஸ்பெண்ட் ஆர்டர்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். நீ எப்பயும் போல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆமாம் உங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கவும், என்னோடய ஸ்வீட் பொட்டேட்டோவில் எவனோ கல்லை வச்சு இது பண்ணிட்டான். ஸோ அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சிசிடிவி செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வேணும்னே எவனோ பண்ணியிருக்கான்னு. ஸோ அதை வந்து நான் போலீஸ்கிட்ட காமிச்சு அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சிசிடிவின்னு சொல்லவும் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அவன் வந்துட்டு டக்குன்னு அவனோட கடைக்கு போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ வந்து அந்த டிஸ்க் வயர் வந்துட்டு ஒரு இதில் கனெக்ட் பண்ணி ஒரு கபோர்டுக்கு பின்னாடி வழியாக போகுது. ஸோ இவன் எப்படியாவது அந்த டிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கபோர்ட்லாம் தள்ளிட்டு பார்க்குறேன். பார்த்தா ஒரு டோர் இருக்குது. அந்த டோரில் ஒரு லாக் இருக்குது. ஹோரங் வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே முழிச்சிட்ருக்கான். அப்போன்னு பார்த்து டேகும் வந்து அவனை பயன்படுத்த, இனி எதுக்குற இப்போ வந்த அப்படின்ற மாதிரி ஹோரங் கேட்க, அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இல்லை நிறைய கஸ்டமர் வெளியே எழுதியிருக்கிறத பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, அதனால தான் அதெல்லாம் அழிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். நீ என்னடா இங்கே பண்ணுறன்ற மாதிரி கேட்கும். நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க வந்தேன், வா எனக்கு இதை ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நைட் ரொட்டீன் முடிச்சுட்டு ஹீரோயினி ஹாலுக்கு வரா. அப்போ வந்து இவளோட டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ணி, யாரோ என் வீட்டுக்கு திருட வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, போலீஸ் இருமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி அகைன் போலீஸ்க்கு கால் பண்ணி, இல்லை சார் என் வீட்டுக்கு யாரும் திருடங்கள்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னம்மா நீ விளாட்றியா, ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்ற மாதிரி சொல்லவும், இல்லை சார் நான் ஃப்ராங்க்லாம் பண்ணாலும் உண்மையை தான் சொன்னேன், நான் திருடன்னு நினச்சி தான் அப்படி சொல்லிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அந்த திருடர்கள் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோஸ் தான். இப்போ ஹோரங் கேட்குறான், இல்லைப்பா நாங்கள் சிசிடிவி செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம், ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கவும், ஹீரோயினி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இவங்க வந்துட்டு இந்த கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து அந்த பர்சன் வந்து லைட்டாக தெரியுறாங்க. ஸோ இவங்க வந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது செம்ம ஷாக்கு. காலைல வந்து ஒருத்தன் வந்து இதெல்லாம் இடத்தெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அவன் தான் அது. ஸோ அதை பார்த்து இவனை கண்டிப்பாக மாட்டி விடணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாங்வூ சொல்கிறான், இல்லை நம்மளுக்கு சாலிடான எவிடன்ஸ் வேணும், இது பிளர்ராக இருக்குது, ஸோ அவன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் ஈஜுன் வந்து சொல்கிறான், ஆமாம் நம்மளுக்கு சாலிடான எவிடன்ஸ் வேணும், ஸோ எல்லோரும் தூங்காமல் டக்குன்னு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது காலையில் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கவுந்தாடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஓரங்கும் தூங்கி எந்திரிச்சு வரான். வந்தோடனே ஹீரோயினி சொல்கிறா, சரி நான் போய் கப் நூடுல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறா. அப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு சாங்கோ முழிச்சுக்கிறான். இப்போ ஓரங்கோ கிட்ட போய் உட்காந்தோடனே சாங்கோ சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஒன்றா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேகோ எங்கன்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் டெலிவரி பண்ண போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோரங் வந்து அவன் சாங்கோவுக்கு ஒரு கவர் மாதிரி தரான். அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து காசு இருக்குது. என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் உனக்காக ஆடிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ உனக்கு நல்ல துணி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போய் அந்த ஆடிஷனில் கலந்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது ஏஜோனும் எந்திரிச்சுக்கிறான். அவன் வந்துட்டு நானும் கலந்துக்கிறவான்ற மாதிரி கேட்கவும், டேய் வந்து மாற்ற கவனிடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை எனக்கும் பாடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜோன்னு சொல்கிறான். இப்போ இந்த சைடு டேகோ பார்த்தா அவன் வந்து இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அந்த லேடிகிட்ட சொல்கிறான், இதுதான் எங்களோட கடைசி சப்ளை, ஸோ இனிமேல் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, ஓ அந்த சஸ்பெண்ட்னால அப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், உங்களை பற்றி தான் ஊரே பேசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு உடனே சாரின்னு கேட்குறேன். இப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, நீ ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசக்கூடாது, அவங்ககிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் கெஞ்சி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவனும் வந்துட்டு ஓ அப்படியே அவங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மாட்டுக்கு வரான். அங்கே வந்துட்டு ஜாலியாக அந்த நியூஸை சொல்லலான்னு வரும்போது இப்போ அந்த கடையை காலி பண்ண சொல்லி அகைன் அவங்க வந்துட்டாங்க. அவன் வந்துட்டு என்ன குட் நியூஸு சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி டேகோ சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இனிமேல் இந்த லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், டே அந்த ஃப்ரிட்ஜ் லைட்டை நாளைக்கு ஆஃப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹோரங் வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் நீ எதுக்கு அன்றைக்கி வந்து எங்களோட மாட்டில் வந்து எக்ஸ்பிரியான இதெல்லாம் மாற்றி வச்சுன்ற மாதிரி கேட்கவும், அவ்வளோதான் இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்போ வந்துட்டு ஹோரங் சொல்கிறான், தெரியும் அன்றைக்கி உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ இறந்துட்டாங்க, நீ கூட ஃபுனரல் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இவங்க நைட் உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு அந்த எக்ஸ்பிரி ஆனதெல்லாம் மாற்றி வச்சவன் அந்த ஃபுனரல் ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ அதை வந்துட்டு இவன் நோட் பண்ணிவிட்டு, இவன் அன்றைக்கி யாரோ இறந்தவங்க வீட்டுக்கு போயிருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அதை கேட்கவும் இவன் வந்து சொல்கிறான், எனக்கு அப்படிப்பட்ட ஃபேமிலியே யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹோரங் வந்து அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்குறான். இவன் வந்துட்டு உடனே, இங்கே பாரு என்கிட்டலாம் வச்சுக்காத, சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கே நீ கண்டிப்பாக உன் எலும்பெல்லாம் உடச்சிட்டு தான் போவ, ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் லைட்டு அந்த ஃப்ரீசர் எல்லாத்தையுமே இப்போயே ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அவனுங்களும் ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. இப்போ
இப்போ யாங்மன் எல்லாருமே அங்கே வந்துட்டு பார்க்குறாங்க. யாங்மன் அழுகவே ஆரம்பிச்சிட்டான். ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ வைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு சாங்மு வந்து அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே காம் ஆகிட்டாங்க. டேகு சொல்கிறான், அந்த லேடி சொன்னாங்களே இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்ககிட்டலாம் சொல்லும் போது அப்போ ஹீரோயின் சொல்கிறான், ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதுக்கு பெட்டிஷன்லாம் எழுதி தரணுமே, நம்ம கஸ்டமர் யாருமே இப்போ வரதில்லை, நம்ம எப்படி போய் பெட்டிஷன்லாம் எழுதுறதுன்ற மாதிரி கேட்கவும் அவங்க சொல்கிறேன், அதை பற்றி எந்த கவலையும் படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றாவே வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் அப்போ ஹோரங் வந்து சொல்கிறேன், சாரி காய்ஸ், நான் உங்கள்கிட்ட இருந்து ஒன்று மறைச்சிட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல வேணாம், நானே பார்த்துக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் நம்மக்கிட்ட தான் எந்த ஒரு சீக்ரெட்டையும் வச்சுக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் மட்டும் இல்லை 30 மில்லியன் வான் ஃபைனும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே சரியான ஷாக்கு. என்னடா கொஞ்சம் நேரம் கூட ஹாப்பியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்களேன்ற மாதிரி பார்க்குறானுங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றாவே கவனிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஹோரே அப்படின்ற மாதிரி சாபூத் ரீச்செல்லாம் போட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஹோரனுக்கு கால் வருவோம், அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். அப்போ வந்துட்டு அவன் கால் கட் பண்ணிவிட்டு ஏய் நான் மிஸ்டர் பார்க் கிட்ட போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே டேக்கு கேட்கணும், அப்படி அந்த கடையில் என்ன தாண்டா இருக்குமே அடிக்கடி போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த கடையை காட்டுறாங்க. இவர் வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது தெரியாமல் விழுந்துட்டார் போல், அடிபட்டுருச்சு. அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான், ஏன் சார் பார்த்து எடுத்து வைக்க மாட்டிங்களா, சொல்லியிருந்தா நான் கூட வந்திருப்பேன்லன்ற மாதிரி சொல்லவும் அப்போ மிஸ்டர் பார்க் சொல்கிறாரு, நீ எப்படிப்பா கடையை போட்டு வருவா எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்து சொல்கிறான், இல்லை நான் சஸ்பெண்ட் ஆனதுலேருந்து இப்போ 2 நாளாக கடையே திறக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நீ வேணால் அந்த கடையை விட்டு என் கடையை வேணால் எடுத்து நடத்துறியான்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியலை. அப்போன்னு பார்த்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பாக்ஸ்னால் ட்ரக்கில் வருது. இவன் வந்து அதை போய் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்து வச்சுட்ருக்கான். இப்போ போரம் மாட்டில் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிற, இங்கே பாருங்கள் வெளியே பனிப்பொழி தான், ஸோ நீங்கள்லாம் பார்த்து வீட்டுக்கு போங்க, நானும் போகிறேன், பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. இப்போ அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ப்ராட்காஸ்ட் சேனல்லேருந்து ஒரு லேடி வராங்க. ஆல்ரெடி வந்திருப்பாங்களா, சாங்குக்கிட்டலாம் பேசியிருக்காங்க ஆடிஷன் அட்டன் பண்ண சொல்லி. அந்த லேடி வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, இல்லை சாரி அன்றைக்கி அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன நினச்சி அப்படி கேட்டாருன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு மொட்டையாக பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ அவங்க வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கவும் இவங்க அன்றைக்கி என்ன, அதாவது இன்டர்வியூ அன்றைக்கி என்ன நடந்துச்சு இந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹோரங்குமே அந்த இன்டர்வியூவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருப்பான். பட் இவர் கொஸ்டின் போக போக ரொம்பவே டீப்பாக இருக்குது. அது இறந்து போன பையன் ஹியூனை பற்றி கேட்குறாரு. பட் ஹீரோக்கு வந்து அதை பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் அந்த விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறீங்க, இனிமேல் நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் எடுக்க வேணாம், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூவை கேன்சல் பண்ணியிருப்பான். வந்து இவங்க பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையன் இறந்து போனதுமே இவங்க வந்து எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தண்டர் பாய்ஸோட மேனேஜர் கேட்குற, நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு ஹோரங் சொல்கிறான், இல்லை என்னால் முடியாது, அவன் இல்லாமல் நாங்கள் எப்படி வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்டுருக்கான். ஸோ அப்படி தான் டிஸ்பேண்ட் ஆகிருக்கு உங்கள் டீமு. போகிற மாட்டில் அந்த லேடி அந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பாஸ்ட் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேகுக்கு வந்து கால் வருது. இது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் பார்க் தான். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆம்புலன்ஸ் கூட வர முடியல, ப்ளீஸ் வாங்கன்ற மாதிரி சொல்லவும் டேகு வந்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். டேகு மட்டும் இல்லை, ஈஜோன், யாங்மன் இவங்கெல்லாம் போகிறாங்க. பட் சாங்குவால் என்னன்னு தெரில, போக முடியல. ஏன்னா அந்த ஹியூன் பையன் இறந்தால அவனுமே அந்த பனியால் தான் இறந்து போயிருக்கான். ஸோ அவனால் அந்த பனியை தாண்டி வெளியே வர முடியலை. அப்போ வந்து ஒரு விஷயம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா அந்த ஹியூன் பையன் இறந்தது நம்ம சாங்குக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நாடு விட்டு நாடு போயிருக்கான், அதாவது பனியே பொழியாத இடத்துக்கு. இப்போ மறுபடியும் அந்த பனியை பார்த்ததுமே இவனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் தலைக்குள்ளே வேற ஹோரங்க்கு அப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஹோரங்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அந்த பனியில். அப்போ வந்து அவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறான். அப்போயுமே அவன் தலைக்குள்ள வந்துட்டு ஹோரங்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அப்புறம் ஹியூனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் ஓவர், இவங்களுக்கு என்ன தான் அந்த ஹியூன் பையன் இறந்தாலும் அவன் இறந்ததை நினச்சி இவங்க ஒரு மூலையிலுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பட் அதெல்லாமே மறந்துட்டு இவங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இப்போ டேகோ, யாங்மன், ஈஜோன்லாம் காட்டுறாங்க. இவனுங்க ஓடியாரதை பார்த்து எனக்கு செம்ம சிரிப்பு வருது. ஏன்னா இவங்க வந்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடியாந்துட்டு இருக்கானுங்க. அங்கே ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். இப்போ ஹோரங் சைடு பார்த்தா அவன் வந்து கீழே விழுந்து கிடக்குறான். பட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அங்கே பிளட்டுன்னு எதுவுமே இல்லை. இவன் ஏதோ மயங்கி விழுந்த மாதிரி தான் கிடக்குறான். பட் அவனோட கான்ஷியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கிறான். கடைசியாக அந்த கான்ஷியஸும் போய் இப்படியே மயக்கமாயிடுறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், லவ் யூ.